ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனிஷ் குட்டி சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய வெந்தயக்கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரைக்கப்பளவு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் எடுத்து ஊற வச்சு நல்லாவே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது பருப்பு அரை வேக்காடாக தான் இருக்கணும். அதே போல் பார்த்துக்கோங்க. பாதி வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாதி தக்காளியும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். ஒரு கட்டளவு வெந்தயக்கீரையை நல்லாவே சின்ன சின்னதாக கட் பண்ணி வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சுருக்க பருப்பு கூட உள்ளார சேர்த்துடலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு கூட்டு தான். வெந்தயக்கீரை ரொம்பவே பயனுள்ள மருத்துவ குணம்னா இருக்குது. என்னன்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய உடம்புல இருக்க சூட்டை குறைக்கும், மலச்சிக்கலை சரி செய்யும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் இப்போ இருக்க காலகட்டத்தில் அல்சரில் இருக்காங்க. அவங்களுக்கு வயிற்றுப்புண்ணை ஆட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கீரைன்னு பார்த்தோம்னா இந்த வெந்தயக்கீரை தான். குக்கரை அடுப்பில் வச்சுட்டு 4 பல் பூண்டை தோல் எடுத்துகிட்டு இடித்து சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டலாம். பருப்பும் கீரையும் நல்லா ஒன்று சேர்றாப்புல மூடி போட்டு மூடிடலாம். ஒரு விசில் வந்ததுமே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஒரு விசில் வந்துருச்சு. ப்ரெஷர் அடங்கின உடனே பாருங்கள், இதே போல் கரெக்டாக வெந்து வந்திருந்தது. ரொம்பவே தண்ணி சேர்த்தோம்னா கீரை குழம்பு மாதிரி ஆகிடும். கூட்டுக்கு இந்த அரைக்கப் அளவு தண்ணி போதுமானது. நான் அரைக்கப் அளவு தான் தண்ணி சேர்த்துருந்தேன். இருக்கட்டும், தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கிட்டேன். நல்லாவே சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கிட்டேன். நல்லாவே பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாவை இதே போல் உள்ளார சேர்த்துடலாம். நல்லாவே வதங்கி வந்ததும் ரெடி பண்ணி வச்சுருக்க கீரைக்கூட்டில் சேர்த்துடலாம். தாளிப்பை சேர்த்துட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே சால்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போதுமான அளவு. நான் 1/2 ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லாவே மசிச்சு விட்டுக்கலாம். பாருங்கள், பார்க்குறப்பவே சூப்பராக இருக்குல்ல. நம்ம சாதத்தில் அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டாலுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காரக்குழம்பு வச்சுட்டு அது கூட கீரையும் கொஞ்சம் அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கூட்டை வச்சு சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான சுவையில் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.